السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாதியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முபாரக்கான மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் நம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த மாதத்திலே யாரையெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயா. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாருமே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நிலையிலும் அல்லாஹ் தான் ஒருவன் என்று சொல்லக்கூடிய நாம், நம்மை படைத்தவன் அல்லாஹ், நம்மை பரிபாலிப்பவன் அல்லாஹ், நம்மை போஷிப்பவன் அல்லாஹ், நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ், நமக்காக நாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை அறிந்து அனைத்தையும் படைத்து வைத்தவன் அல்லாஹ். அதே போன்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும், அது வானமும் சரி, பூமியும் சரி, கடலும் சரி, காற்றும் சரி, இப்படி படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. இதுவெல்லாம் இயற்கையான படைப்பு அல்ல. இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் அல்லாஹ். எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் தானாக வந்தது கிடையாது. எல்லோருக்கும், எல்லா படைப்புகளுக்கும் படைத்த ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் நம்மை படைத்த இறைவனாக இருக்கின்றான். அந்த இறைவனை தான் நாம் எல்லாம் இங்கு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. அந்த அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் நாம் வணங்க வேண்டும். இதற்கு மாறாக வேறு யாரையாவது நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அது நம்மை தண்டிப்பதற்கும் நம்மை அல்லாஹ்வால் இழிப்படுத்துவதற்கும் நாம் ஆளாகி விடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முழுக்க முழுக்க முஃமின்களாக, முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அனைத்து படைப்புகளுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. ஒரு மனிதன் என்னுடைய முயற்சியினால் வந்தது என்று சொன்னால் அவனுடைய முயற்சிக்கு முக்கபலமாக இருப்பது அல்லாஹ். ஒரு பொருளை அது என்ன பொருள் என்பது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவு தேவைப்படுகின்றது. அந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹ்.
இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் அறிவில்லாமல் மலம் எது சாதம் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். பைத்தியக்காராக சுத்தக்கூடியவர்கள் மலத்தையே சாணமாக நினைக்கின்றார்கள், அதுதான் உணவாக நினைக்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு எது என்பதாக பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுத்திருக்கின்றான், அதை கொண்டு பார்க்கின்றான். கையை கொடுத்திருக்கின்றான், அதை கொண்டு தொடுகின்றான். காலை கொடுத்திருக்கின்றான், அதை கொண்டு நடக்கின்றான். இப்படி உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து இயங்க வைத்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் அவன் ஒரு பொருளை தயாரிக்கின்றான். அவன் படைக்கவில்லை, அவன் தயாரிக்கின்றான். அவன் தயாரிப்பதற்கு மூல காரணம் அல்லாஹ் கொடுத்த அந்த மூளையாக இருக்கின்றது. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பகுத்தறிவாக இருக்கின்றது. அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தில் ஒரு பொருளையும் தயாரிக்க முடியாது. அந்த தயாரிப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூளையை, அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்போ உலகத்தில் எந்த ஒன்றுமே இயற்கையானது அல்ல, எல்லாம் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டதுதான். அப்போ அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாம் அடிபடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹுவால் படைத்து கொடுக்கப்பட்ட அந்த படைப்பிடங்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாம், அவன் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய அந்த கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை சரிவர நாம் செய்யவில்லை என்று சொன்னால், நாம் அல்லாஹ் நமக்காக என்னென்ன படைத்து கொடுத்திருக்கின்றானோ அந்த படைப்பிடங்கள் எல்லாம் நம்மை தண்டிக்கக்கூடியதாக மாறிவிடும். எந்த இடத்தில் நாம் அல்லாஹுக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்கின்றோமோ அந்த இடம் நாளைக்கு மறுமையிலே சாட்சி சொல்லும். அது கல்லாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், எந்த வஸ்துவாக இருந்தாலும், மரம், செடி, கொடி எதுவாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையுமே நாளைக்கு மறுமையிலே இந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த இடத்தில், இந்த நேரத்தில், இப்போது இந்த பாவத்தை செய்தான் என்பதாக சொல்லி அந்த மரம், செடி, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த உயர்ந்த நோக்கம் என்ன? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதை அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காக மட்டும்தான். அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். வேறு எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய முறையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் வணக்கமாக இருக்கின்றது. 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில், இகாமத்து சொல்லக்கூடிய சமயத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதம் என்று சொன்னால் அது நம்முடைய உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் அந்த பொருளாதாரத்தை 2.5% அல்லாஹ் தஆலா என்னுடையது என்பதாக சொல்லுகின்றான். அதாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான். நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய அனைத்து பணமே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுதான். அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்திலிருந்து 2.5% பணத்தை அல்லாஹ் தஆலா அது ஏழைகளுக்காக நீ கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான். நாம் யோசிக்கின்றோம், நம்முடைய பாக்கியத்தை, நம்முடைய சம்பாத்தியத்தின் மூலமாக சம்பாதித்து வைத்த பணத்திலிருந்து 10,000 ரூபாயில் 7,000 ரூபாயை நீ வைத்துக்கொள், 3,000 ரூபாயை நீ தர்மம் செய்து சொன்னால் நாம் யோசிக்கின்றோம், இது நான் சம்பாதித்த பணம், நான் சம்பாதித்த பணத்தை எப்படி 3,000 ரூபாய் நான் கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ சம்பாதித்த அந்த 10,000 ரூபாய் இருக்கின்றது, அது நான் கொடுத்தது. அது உன்னுடைய உழைப்பின் மூலமாக வந்தது அல்ல, உன்னுடைய முயற்சி மூலமாக வந்தது அல்ல, அது நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன்.
நான் கொடுத்த அந்த 10,000 ரூபாயில் 2.5% நீ ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய கடமைகளாக 5 கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது ஜகாத், மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ்ஜி. இப்படி 5 கடமைகளை மிகப்பெரிய கடமையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த 5 கடமைகளில் அல்லாஹு தஆலா தொழுகையையும் தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாஹு தஆலா இணைத்து குர்ஆனிலே 82 இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். என்பதாக அல்லாஹு தஆலா தொழுகையோடு ஜகாத்தை இணைத்து 82 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். எப்படி தொழுகைக்கு வக்து வந்துவிட்டால், நேரம் வந்துவிட்டால், ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், ظஹருடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், அந்தந்த நேரத்திற்கான பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்தந்த தொழுகை தொழுவது எப்படி கடமையோ அதுபோன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் நிசாபுடைய அளவு பணம் வந்துவிட்டால், நிசாபுடைய அளவு தங்கம் வந்துவிட்டால், நிசாபுடைய அளவு வெள்ளி வந்துவிட்டால் அதற்கு அல்லாஹு தஆலா அதற்கும் ஒரு ஆண்டு பூர்த்தியானதற்கு பிறகு, ஒரு ஆண்டு முழுமை அடைந்ததற்கு பிறகு அதற்கும் அல்லாஹு தஆலா 2% ஜகாத்தாக ஏழையுடைய வரியாக அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நமக்கு 2 கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லாஹ் என்று சொன்னால் அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? தொழுகை, நோன்பு, இது போன்ற கடமைகள் எல்லாம் அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொள்வான். அவன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் கண்டிப்பான். இதற்கு மாறாக அல்லாஹு தஆலா ஹுகூகுல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒரு அடியான் குறை வைத்தான் என்று சொன்னால் அதை அல்லாஹு தஆலா அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த கடமைகளில் அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்யாவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது என்னென்ன கடமை? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்கெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய வணக்கத்தோடு சேர்த்து ஹுகூகுல் இபாதுடைய வணக்கத்தையும் சொல்வான். வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்க கூடாது என்பதாக சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் அவனை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அடியானுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டுதான் வருகின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த தொகையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நமக்கு கொடுக்கப்பட்ட
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த செல்வம், அது தங்கமாக இருந்தாலும், வெள்ளியாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், அது நம்முடைய கால்நடைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா நிர்ணயித்த அந்த ஹிசாபுடைய அளவு பணம் வந்துவிட்டால், ஹிசாபுடைய அளவு நகை வந்துவிட்டால், ஹிசாபுடைய அளவு நமக்கு வெள்ளி வந்துவிட்டால், ஹிசாபுடைய அளவு கால்நடைகள் வந்துவிட்டால், வியாபார பொருட்கள் வந்துவிட்டால், அதில் 2.5% நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அல்லாஹ் தஆலா சுப செய்தியாக சொல்லுகின்றான். கடுமையான வேதனையை அல்லாஹ் சுப செய்தியாக சொல்லுகின்றான், நன்மாராயமாக சொல்லுகின்றான். என்ன நன்மாராயம், என்ன கடுமையான வேதனை? நாம் எதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றோமோ அந்த தங்கம், வெள்ளி எல்லாம், நகைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா பதுக்க காட்சி, நரக நெருப்பிலே பதுக்க காட்சி, நம்முடைய விலா எலும்புகளிலும், நம்முடைய முதுகந்தண்ணிலும், நம்முடைய கழுத்து பகுதிகளிலும் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு சூடு போடுவான். ஹாதா மா கனஸ்தும், நீ சம்பாதித்த அந்த சொத்து தான் இது என்பதாக சொல்லி சொல்லி அல்லாஹ் சூடு போடுவான். அதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வேதனையாக சொல்லாமல் சுப செய்தியாக சொல்லுகிறான். ஏன்? நாம் அந்த கடமைகளை சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சுப செய்திதான். அந்த கடமையை சரியான முறையில் நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது நமக்கு அதாவு என்பதை அல்லாஹ் சுப செய்தியாக சொல்லுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நாம் 2.5% அல்லாஹ்வுக்காக நம் கணக்கிட்டு அதை கொடுத்துவிட்டோம் என்று சொன்னால் மீதமுண்டான 99%, 97% நாம் நமக்குரியதாக இருக்கின்றது. ஒருவரிடம் 1 லட்சம் பணம் இருக்கிறது சொன்னால் அந்த 1 லட்சம் பணத்திலே அவன் 2.5% 2500 ரூபாய் அது மட்டும்தான் அவனுக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும், ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். மீதமுண்டான 97,500 ரூபாய் அவன் அதற்கு சொந்தமானது, அவன் சொந்தமானது. சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து இறங்கும் பொழுது கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் பொருள்களை சேகரிக்க வேண்டாமதாக சொல்லுகின்றானே, நாம் எல்லாம் பொருளை சேகரித்து வைத்தால் அந்த பொருள்கள் நாளைக்கு நமக்கு கடுமையான வேதனையை கொடுக்குமே என்பதாக சஹாபாக்கள் பேசிக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். என்ன யோசிக்கின்றீர்கள், ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கின்றான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா யார் சேகரித்து வைக்கின்றார்களோ, செல்வத்தை சேகரித்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த சேகரித்து வைத்த அந்த செல்வங்களை கொண்டு அவர்களை தண்டிப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் நாம் எல்லாம் பணங்களை சேகரிக்க கூடாதா, தங்கத்தை சேகரிக்க கூடாதா என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், இதை நான் நபியிடம் கேட்டு வந்து சொல்லுகின்றேன், உங்களுடைய கவலைகளை போக்குவதற்காக நபியிடம் நான் கேட்கிறதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படியெல்லாம் சஹாபாக்கள் கவலைப்படுகின்றார்கள், இவர்களெல்லாம் பொருளாதாரத்தை சேகரிக்க கூடாது என்பதாக நான் கேட்கிறேன் என்பதாக சொல்லி கேட்டார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களை பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டாமதாக அல்லாஹ் சொல்லவில்லை, சேகரிக்க வேண்டாமதாக சொல்லவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை சேகரித்தாலும் அந்த அனைத்து பணங்கள் இருந்து 2.5% நீங்கள் ஜகாத்தாக கணக்கிட்டு கொடுத்துவிட்டால் மீதமுண்டான அனைத்து பணமும் உங்களுக்கு சொந்தமானது. 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த 1 லட்சம் ரூபாயில் 2,500 ரூபாய் தான் ஏழைகளுக்கானது, மீதமுண்டான 97,500 ரூபாய் அது உங்களுக்கானது. அது நீங்க ஹலாலான முறையில் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த 1 லட்சம் ரூபாயில் 2.5% நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாயும் மொத்தமாக சென்று நாளை உங்கள் மறுமையிலே உங்களுக்கு அது எதிராக சாட்சியாக இருக்கும். நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாய் ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தில் 2.5% நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் மீதம் உண்டான அந்த 97,500 ரூபாய் அது உங்களுக்கு சொந்தமானது. அது நீங்கள் என்ன வேண்டாலும் செலவு செய்யலாம்.
ஹலாலான வழியில் சம்பாதித்த அந்த பணத்தை ஹலாலான முறையில் நீங்கள் எவ்வளவு வழியில் செலவு செய்யலாம். அது 1 லட்சம் அல்ல, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்திலே 2.5% நீங்கள் ஜகாத் கொடுத்துவிட்டால் மீதம் உண்டான அத்தனை பணங்களும் உங்களுக்கு சொந்தமானது. அதுவே அல்லாஹ் தஆலா கணக்கு கேட்க மாட்டான். நீங்கள் கணக்கு பார்த்து 2% கொடுக்காவிட்டால் தான் அல்லாஹ் தஆலா அந்த பணம் எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனையும் நாளை மறுமையிலே நமக்கு சூடு போடக்கூடியதாக மாறிவிடும். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, நகையை யாரெல்லாம் சேகரித்து வைத்து அந்த நகையை அவன் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு நாளை மறுமையிலே அந்த நகையெல்லாம் பருத்த காட்சி அது நம்முடைய விழா எலும்புகள், நம்முடைய முதுகுகள், இது போன்ற பகுதிகளிலே சூடு வைக்கப்படும். நீங்கள் சம்பாதித்த செல்வம் தான் நான் என்பதாக சொல்லி சொல்லி அது சூடு போடும். அதே போன்று ஒரு மனிதன் கால்நடைகளை வைத்திருக்கின்றான், 6 மாடு ஒட்டகம் வைத்திருக்கின்றான். அந்த கால்நடைகளை அவன் கணக்கிட்டு அதனுடைய ஹிசாபை ஜகாத் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த கால்நடைகளும் நாளை மறுமையிலே அவனை கொம்புகளால் விட்டும் கால்களால் மிதிக்குவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கால்நடைகளுக்கு உண்டான ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அந்த கால்நடைகள் நாளை மறுமையிலே நம்மை விட்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதன் செல்வத்தை சேகரித்து வைத்திருக்கின்றான், பணத்தை கோடி கோடியாக வைத்திருக்கின்றான். அந்த கோடி கோடியாக வைத்திருக்கக்கூடிய அந்த பணம், அந்த பணத்திற்கு 2% அவன் ஜகாத்து கொடுத்து விட்டால் ஒன்றுமாகாது. அவன் அந்த 2.5% பணத்தை ஜகாத்தாக அவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மொத்த பணமும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாம்பாக மாறி அது அவனுடைய கழுத்திலே கட்டப்பட்டு கழுத்திலே தொங்கவிடப்பட்டு அவனுடைய உடம்பு முழுவதும் அது கொத்திக் கொண்டிருக்கும். நான் தான் நீ சேகரித்து வைத்த அந்த செல்வம் என்பதாக சொல்லி சொல்லி அந்த பாம்பு கொத்திக் கொண்டு இருக்கிறதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை இந்த செல்வத்தை 2.5% நாம் ஏழைகளுக்காக கணக்கிட்டு கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தரமாட்டான். அதிலே அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் அழிவை கொடுப்பான். அதிலே அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை கொடுப்பான். அது உலகத்தில் தான் நஷ்டம், மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டமாக மிகப்பெரிய அந்த செல்வமே நமக்கு அதாபாக ஆகிவிடும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஜகாத்தை கணக்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். 82 இடங்களிலே அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றான். தொழுகையோடு சேர்த்து சொல்லுகின்றான். அது அல்லாமல் இன்னும் எத்தனை இடங்களிலே அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றான். ஜகாத் என்பது அல்லாஹ் தஆலா உனக்கு பொருளாதாரம் வந்தவுடன் ஜகாத் என்பது கடமை அல்ல. உனக்கு எப்போது செல்வம் வருகின்றதோ வந்தவுடன் உனக்கு அந்த பொருளிலே ஜகாத்து கடமை அல்ல. அந்த பொருள் ஒரு ஆண்டு பூர்த்தியானது பிறகுதான் ஜகாத்து கடமை. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாம் மற்ற மாதங்கள் எல்லாம் இந்த ஜகாத்தை பற்றி பேசுவது கிடையாது. ரமலான் வந்தால் மாத்திரம்தான் இந்த ஜகாத்தை பற்றி பேசப்படுகின்றது. மற்ற மாதங்களில் ஜகாத்தை பற்றி பேசினால் ஏன் அஜித் அவர்கள் ஜகாத்தை பற்றி பேசுகின்றார்கள்? இப்போதெல்லாம் ரமலானா வந்துவிட்டதாக கேட்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நிக்காக நடக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு வாலிபன் சம்பாதிக்க சொல்கின்றானோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த ஜகாத்தை பற்றி பேச வேண்டும். அவர்களுக்கு ஒரு பெண்மணி எப்போது திருமணம் செய்யப்படுகின்றாலோ அவனிடம் அந்த நகை வந்த பிறகு அது 11 பவுன், அதாவது 87 கிராம் 10.3 பவுனை தாண்டி வந்துவிட்டால், சுமார் 11 பவுன் கிட்ட அவனிடம் வந்துவிட்டால், அது என்னைக்கு அவனிடம் வந்துவிட்டதோ அந்த பவுன் அது அன்னைக்கு வந்த நாளிலிருந்து அடுத்த ஆண்டு அதே நாள் வந்துவிட்டால் அந்த பொருளிலிருந்து 40% ஜகாத் கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது, கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்பொழுது பொருள் வந்ததோ அந்த நாளிலிருந்து அதே அடுத்த வருஷம் அந்த நாள் வருகின்ற பொழுது அதை நாம் கணக்கு வைப்பதாக இருந்தால் நம்முடைய ஆங்கில கணக்கு வைக்கக்கூடாது, மாறாக விரை கணக்கு வைக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏன்னு சொன்னால் ஆங்கில கணக்குக்கும் விரை கணக்குக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கின்றது.
ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு 1000 வீதமாக தர வேண்டும். 32 ஆண்டுகள் அவன் தொடர்ந்து ஜகாத் கொடுத்து கொண்டே வருகிறான் என்று சொன்னால், அவன் ஆங்கில கணக்கு பிரகாரம் 32 ஆண்டு கொடுத்து வந்தால், அவன் அரபு கணக்கு பிரகாரம், பிறை கணக்கு பிரகாரம் அவன் 1 ஆண்டு கொடுக்காமல் இருக்கின்றான். என்று சொன்னால் ஆங்கில கணக்குக்கும் இந்த பிறை கணக்குக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 11 நாட்கள் வித்தியாசம் இருக்கின்றது. அந்த 11 நாள் வித்தியாசம் என்பது 32 ஆண்டுகள் ஆகிவிட்டால் 1 ஆண்டு பூர்த்தியாகின்றது. அப்போ ஒருவன் ஆங்கில கணக்கு பிரகாரம் 32 ஆண்டுகள் தொடர்ந்து அவன் ஜகாத் சரியாக கொடுத்து வருகின்றான். ஆனால் அவன் அரபு கணக்கு பிரகாரம், பிறையுடைய கணக்கு பிரகாரம் 1 ஆண்டு ஜகாத்து கொடுக்காத குற்றவாளியாக இருக்கிறான். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜகாத்தை நாம் கணக்கிட்டு பிறையுடைய கணக்கு பிரகாரம் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எப்பொழுது திருமணம் செய்யப்படுகின்றதோ, எப்பொழுது நம்மிடம் பணம் வருகின்றதோ, எப்போது நாம் சம்பாதிக்க செல்கின்றோமோ, அந்த சம்பாதிக்க சென்ற நாள் ஒரு மனிதன் வாலிபனாக ஆன பிறகு, படித்ததற்கு பிறகு வேலைக்கு செல்கின்றான். வேலைக்கு சென்ற பிறகு அவனுக்கு சம்பாத்தியம், மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால், அந்த 1 லட்சம் ரூபாய் அவன் குடும்பத்துடைய செலவெல்லாம் போக மிச்சம் எவ்வளவு இருக்கின்றது, மிச்ச பணம் எவ்வளவு இருக்கின்றது, அதை நாம் கணக்கிருக்கிறோம். அப்படியாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக 1 லட்சம் ரூபாயில் 80,000 செலவாகிவிட்டது குடும்ப தேவைகளுக்காக. 20,000 ரூபாய் சேமிப்பாக என்று சொன்னால், அந்த 20,000 சேமிப்பாக வைத்து அடுத்த மாதம் அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறான். அதிலும் 80,000 செலவாகிவிட்டது, மீது 20,000 இருக்கின்றது. இப்படியாக 20,000 சேமிப்பாகி எப்பொழுது அந்த ஹிசாபுடைய அளவுக்கு வருகின்றதோ, 612 கிராம் வெள்ளி, சுமார் இன்னைக்கு ஒரு வெள்ளியுடைய மதிப்பு 108 ரூபாய். இன்னைக்கு 108 ரூபாய் இன்னைக்கு ஒரு வெள்ளியுடைய மதிப்பு. அப்படி என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு சுமார் 66,150 ரூபாய் ஆகின்றது. 66,150 ரூபாய் ஆகின்றது. அந்த 66,150 ரூபாய் ஒரு மனிதனம் வந்துவிட்டால், அந்த பணம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவனுக்கு ஜகாத் கடமை அல்ல. அந்த பணம் அடுத்த ஆண்டு அதே நாள் வருகின்ற வரை, அந்த பணம் அடுத்த ஆண்டு அதே நாள் வருகின்ற வரை அந்த பணத்தில் செலவாகாமல் அப்படியே இருந்தார். அதில் கூடி போனால் அதற்கு ஜகாத் உண்டு. அந்த பணம் குறைந்து விட்டால் ஜகாத் கிடையாது. இந்த கணக்கு தெரியாமல் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி நாம் கஷ்டப்படுகின்றோம். ஒரு மனிதனுக்கு 70,000 சுமார் பணம் இருக்கிறது சொன்னால், அந்த 70,000 பணம் எப்பொழுது அவரிடம் வந்ததோ அந்த பணம் அடுத்த ஆண்டு அதே நாள் வருவது. இன்னைக்கு பிறை 7 என்று சொன்னால், 6 என்று சொன்னால், இந்த 6வது நாள் இன்னைக்கு நம்மிடம் பணம் 70,000 இருக்கின்றது. இந்த 70,000 பணம் அடுத்த ஆண்டு இந்த 6வது நாள் வரை நம்மிடம் குறையாமல் அப்படி இருந்தது என்று சொன்னால், அதற்கு 2.5% நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். 40ல் 1% நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த 70,000 பணம் இந்த ஒரு ஆண்டு போவதற்கு முன்னால் 6 மாதத்தில் செலவாகிவிட்டது, அல்லது 3 மாதத்தில் செலவாகிவிட்டது, அல்லது அந்த ஒரு ஆண்டு வருவதற்கு இன்னும் 5 நாள் தான் பாக்கி இருக்கின்றது. அந்த 5 நாளுக்கு முன்னால் நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளுக்காக, மருத்துவ செலவுக்காக, கரண்ட் பில் கட்டுவதற்காக, பிள்ளைகளுக்கு குடியிருப்பதற்காக, இப்படி எதற்காவது நாம் செலவு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பணத்தில் ஜகாத்து கடமை அல்ல. அந்த பணத்தில் ஜகாத்து கடமை அல்ல. மீண்டும் எப்பொழுது அந்த பணம் அதே நிசாபுடைய அளவுக்கு பணம் வருகின்றதோ அன்றிலிருந்து மீண்டும் தொடர்ச்சியாக கடமைகளை ஆரம்பமாகும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிசாபை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஒரு அளவு தெரிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகையுடைய பலன் என்ன, தொழுகையுடைய வாஜிப் என்ன, தொழுகையுடைய சுன்னத் என்ன, எதுவெல்லாம் தொழுகையை முடிக்கும், எதுவெல்லாம் தொழுகை மக்ரூஹ், இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று தொழுகையை தெரிந்து வைத்திருப்பதை போன்று ஜகாத்துடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எப்போது நிசாப் வருகின்றது, நாம் எப்போது ஜகாத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு சதவீதம் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும், அந்த ஜகாத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஒரு பெண்மணியிடத்திலே ஒரு ஆணிடத்திலோ பெண்மணியிடத்திலோ தங்கம் இருக்கின்றது, அது நகை அணியக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி, அது தங்க கட்டியாக தங்க காசியாக இருந்தாலும் சரி, அது 87 கிராம் தங்கமாக இருந்தால் 87 கிராம் தங்கமாக இருந்தால் அது ஒரு ஆண்டு பூர்த்தியானதற்கு பிறகு என்று வந்ததோ அன்றிலிருந்து ஒரு ஆண்டு பூர்த்தியானதற்கு பிறகு அதில் 2.5% அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இன்றைய ரேட்டு பிரகாரம் நேற்றைய தினம் 1 கிராம் தங்கக்கூடிய விலை 8020 ரூபாய். அப்படி என்று சொன்னால் 87 கிராமுடைய தங்கத்துடைய விலை சுமார் 7,01,170 ரூபாய். 7,01,150 ரூபாய். அந்த 7,01,750 ரூபாயில் 41% எவ்வளவு என்று சொன்னால் 17,543 ரூபாய் 75 பைசா. நமக்கு 7 லட்சம் எங்கே இருக்கின்றது, 17,000 எங்கே இருக்கின்றது? அந்த 7 லட்சம் இருக்கக்கூடிய பணத்திலே 17,540 ரூபாயை நாம் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அது ஒரு ஆண்டு பூர்த்தியானதற்கு பிறகு அந்த 11 பவுன் அந்த 10.25 பவுன் நம்மிடம் வந்திருக்கின்றது. ஆனால் அந்த ஒரு ஆண்டு பூர்த்தியாவதற்கு முன்னால் அதிலிருந்து நம்முடைய குடும்ப செலவுகளுக்காக அந்த நகையை கொண்டு விட்டுவிட்டோம் என்று சொன்னால் 10 பவுனால் என்று சொன்னால் நமக்கு ஜகாத்து கடமை அல்ல. ஆனால் அந்த நிசாபு 87 கிராம் 10.25 பவுன் அதை தாண்டிய பவுன் நம்மிடம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது எவ்வளோ வந்தாலும் சரி, அந்த நிசாபுடைய நாளிலிருந்து குறையாமல் தாண்டி கொண்டிருந்தால் அது 10 பவுனாக, அது 20 பவுனாக இருந்தாலும் சரி, 40 பவுனாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துக்கும் சேர்ந்து நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒரு சமயம் ஒருவருக்கு 11 பவுன் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த 11 பவுன் எவ்வளவு என்று சொன்னால் 9,62,400 ரூபாய். அந்த 11 பவுனுக்கு அவர் எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 24,060 ரூபாய். ஒருவரிடம் 15 பவுன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 15 பவுனுடைய மதிப்பு 12,83,200 ரூபாய். அதில் அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்து 32,080 ரூபாய். அதே போன்று ஒருவரிடம் 20 பவுன் இருக்கின்றது என்று சொன்னால் 30 பவுன் இருக்கிறது என்று சொன்னால் அவன் 19,24,800 ரூபாய். அதிலே அவன் கொடுக்க வேண்டிய ஜகாத் 48,120 ரூபாய். ஒருவரிடம் 40 பவுன் இருக்கிறது சொன்னால் அந்த 40 பவுனுடைய மதிப்பு 25,66,400 ரூபாய். அவன் கொடுக்க வேண்டிய ஜகாத்து 64,160 ரூபாய். 40 பவுன் இருந்தால் 1 பவுனுடைய காசு அவன் கொடுக்க வேண்டும். அது பவுனாக கொடுத்தாலும் சரி, காசியாக கொடுத்தாலும் சரி. இன்றைய ரேட்டு பிரகாரம், நேற்றைய ரேட்டு பிரகாரம் 1 பவுனுடைய விலை 64,160 ரூபாய். அந்த பணம் அவனுக்கு ஜகாத்தாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் எத்தனையோ பவுன்கள் வைத்திருக்கின்றோம், தங்கம் வைத்திருக்கின்றோம். சில பேர்கள் 20 பவுன் வைத்திருக்கின்றோம், சில பேர்கள் 30 பவுன் 40 பவுன். இன்னைக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை விசாலமாக கொடுத்திருக்கின்றான். கணவன்மார்கள் பெண்களுக்கு மகராக கொடுக்கின்ற பொழுது திருமணத்திலே நான் 40 பவுன் கொடுக்கின்றேன், 20 பவுன் போடுகின்றேன் என்பதாக சொல்லி போடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்வத்திலே பரக்கத்தை கொடுத்திருக்கின்றான். அப்படி போடக்கூடிய அந்த அனைத்து பவுன்களுமே, அந்த அனைத்து தங்கங்களுமே, மகராக கொடுக்கப்பட்ட அனைத்துமே அந்த பெண்ணுக்கு தான் உரியது. எனவே கணவனுக்கு ஜகாத்துடைய தொகை அந்த நிசாபுடைய அளவுக்கு கணவனிடம் பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மனைவிடத்திலே பொருளாதாரத்திலே, அதாவது தங்கம் இருக்கின்றது, 87 கிராம் அளவுக்கு தங்கம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மேலாக தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு ஜகாத்து கடமையாக இருக்கின்றது. என்னுடைய கணவன் கடனாளியாக இருக்கின்றார், என்னுடைய கணவன் அதிகமாக சம்பாதிக்கவில்லை, என்னுடைய கணவனுடைய சம்பாதிப்பின் மூலமாக என்னால் என்னுடைய குடும்பத்தை ஓட்ட முடியவில்லை, அதனால் நான் எப்படி ஜகாத்து கொடுப்பது, எனக்கு ஜகாத்து கடமை இல்லை என்று சொல்லி எந்த பெண்ணும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த ஜகாத் என்பதை யாரெல்லாம் பொருளாதாரம் வைத்திருக்கின்றாரோ தனித்தனியாக அவர்கள் அனைவருக்கும் பொருளாதாரமான ஜகாத். பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஜகாத் கடமை, ஆணாக இருந்தால் ஆணுக்கு ஜகாத் கடமை, வாலிபனாக இருந்தால் வாலிபனுக்கு ஜகாத் கடமை. யார் அந்த நிசாபுடைய அளவு அந்த பொருள் வைத்திருக்கின்றாரோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவர்களும் தனியாக கடமை இருக்கின்றது.
என்னுடைய கணவர் தான் சம்பாதித்து கொடுக்கின்றார். அந்த கணவர் என்னுடைய நகை 40 பவுனுக்கும் கணக்கு பார்த்து ஒரு பவுனுடைய ஜகாத்தை அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த பெண்மணியிடம் அனுமதி வாங்க வேண்டும். பெண்மணியிடம் அனுமதி வாங்காமல் அவராக கொடுத்து விட்டால் அது ஜகாத்தாக நிறைவேறாது. தன்னுடைய மனைவி 40 பவுன் நகை வைத்திருக்கின்றார். அந்த 40 பவுனுக்கு இவ்வாறு சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து 66,160 ரூபாயை நான் ஜகாத்தாக ஏழைக்கு கொடுக்க என்பதாக சொல்லி அவர் கொடுத்து விட்டால், மனைவியிடம் கேட்கவில்லை என்று சொன்னால் அது ஜகாத்தாக நிறைவேறாது. இஸ்லாத்துடைய அனைத்து கடமைகளுக்குமே நியத் அவசியமாக இருக்கின்றது. தொழுகையாக இருந்தாலும் சரி, அது நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜியாக இருந்தாலும் சரி, என்ன கடமைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து கடமைகளுக்கும் நியத் அவசியமாக இருக்கின்றது. குர்பானி கொடுக்கின்றோம், நல்ல கொழுத்த ஆடை வாங்குகின்றோம். அந்த ஆடை வாங்கி குர்பானி கொடுக்கின்ற பொழுது இது அல்லாஹுக்காக என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த குர்பானியை கொடுக்கின்றதாக சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்தால்தான் அந்த குர்பானி கூடும். இதற்கு மாறாக ஒருவர் நல்ல கறி இருக்கிறது, இதே 8 கிலோ கறி தேர்ந்ததாக சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் என்று சொல்லி அறுத்தால் அது குர்பானியாக ஆகாது. அது குர்பானியாக ஆகாது. அதே போன்றுதான் ஒவ்வொரு அமல்களிலுமே அல்லாஹு தஆலா நியத்தை பார்க்கின்றான். நாம் ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஜகாத்துடைய தொகையை கணக்கு பார்த்து 2.5% தனியாக பிரித்து எடுத்து, யா அல்லாஹ் இது என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்துடைய தொகை, இதை நான் ஏழைகளுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி நீ குர்ஆனிலே 8 பேர்கள் சொல்லியிருக்கின்றாய். அந்த 8 பேர்களை நான் கொடுப்பதற்காக இந்த பணத்தை தனியாக ஒதுக்கி வைக்கிறேன் என்பதாக சொல்லி அதை நாம் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அதை முழுமையாக ஒரே ஆளுக்கு கொடுத்தாலும் சரி, பிரித்து ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, ஆனால் கணக்கு பார்த்து தனியாக எடுத்துவிட வேண்டும் இந்த பணத்தை. அதை ஒரே நாளுக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு ஆண்டு வரை வைத்திருந்து கொடுத்தாலும் சரி, எப்படி வேணுமே கொடுக்கலாம். ஆனால் அந்த பணம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. 2% ஒதுக்கி வைத்த அந்த பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட நீங்கள் எடுத்தேன் என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக மாறிவிடுவீர்கள். அதே போன்று ஒரு மனிதர் ஜகாத்துடைய அந்த அளவுக்கு பணம் இருக்கின்றது, தங்கம் இருக்கிறது, ஆனால் அந்த நிசாபுடைய அந்த நாள் இன்னும் வரவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் ஒருவருக்கு பணம் தேவைப்படுகின்றது, என்னிடம் கடன் கேட்கின்றார் அல்லது ஏதாவது தேவைக்காக பணம் கேட்கிறார் என்று சொன்னால் அவர் மீண்டும் கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவராக இருந்தால் அல்லது அவர் மீண்டும் தரமாட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால் நாம் பணம் கொடுக்கின்ற பொழுது இது என்னுடைய ஜகாத்திற்கு நான் கழித்துக் கொள்கின்ற நியத்து வைத்து ஜகாத்துடைய பணங்களாக சொல்லி அவருக்கு பணத்தை கொடுத்து விட வேண்டும். கொடுத்துவிட்டு நாம் எவ்வளவு ரூபாய் கொடுத்தோமோ அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஏழை வருகின்றார், அவர் கையேற்றத்துடன் பணம் கேட்கின்றார் அல்லது ஒரு வழிபோக்கு வருகின்றார், நான் வழியிலே வருகின்ற பொழுது இந்த பொருட்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு விட்டது, நான் ஊருக்கு செல்வதற்கு பணம் இல்லை, எந்த வசதியும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அவருக்கு நாம் பணம் கொடுத்து உதவிடும் என்று சொன்னால் எவ்வளவு ரூபாய் கொடுக்கின்றோமோ அதை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இது நான் ஜகாத்தாக கொடுக்கின்றதாக சொல்லி இப்படியாக எவ்வளவு ரூபாய் ஒவ்வொரு தடவை கொடுத்து வருகின்றோமோ அதை அனைத்தையும் எப்போது நமக்கு நிசான் வருகின்றதோ அந்த நாளில் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய நகை, நம்முடைய ஜகாத்துடைய அந்த பணம் 40 பவுனில் 1 பவுன் ஜகாத்து கடமையாக இருந்தால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணம் 50,000 கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 50,000 கழித்துவிட்டு மீதம் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தால் போதுமானது. இந்த சட்டங்கள் தெரியாததினால்தான் நாம் என்ன செய்கிறோம், நோன்பு வந்துவிட்டால் ஜகாத்து கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி எனக்கு அந்த அளவுக்கு நிசாப் அளவுக்கு பணம் இல்லை, இது வருமானம் இல்லை, என்னுடைய நகை மட்டும்தான் இருக்கின்றது, வருமானம் இல்லை, நான் அந்த அளவுக்கு கணவர் சம்பாதிக்கவில்லை என்று சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் கணக்கு பார்த்து அது தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்திலுமே கணக்கு பார்த்து 2.5% நாம் ஏழைகளுடைய ஜகாத்தாக நாம் கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் மீதமுண்டான அனைத்து பணங்களும் நமக்கு ஹலாலாக இருக்கின்றது. அதற்காக எந்த கேள்வி கணக்கும் நாளை மறுமையிலே கிடையாது. நாம் இந்த ஜகாத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் மீதமுண்டான அந்த பணத்திற்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அதை நாம் விரும்பிய வழியில் செலவு செய்து கொள்ளலாம், ஹலாலான முறையில். அதற்காக ஹராமான வழியில் அல்ல.
ஹலாலான முறையில் நம்முடைய உணவு நம்முடைய சாப்பிடுவதற்காக நம்முடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றமே அதுவே தர்மமாக இருக்கின்றது. தர்மங்களே சிறந்த தர்மம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்வதுதான். நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கின்றது, அதுதான் மிக உயர்ந்த தர்மமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைவீதிக்கு சென்று உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் பொருளாதாரம் வாங்குவதற்காக பொருள் வாங்குவதற்காக செல்கின்றீர்கள். எவ்வளவு பொருள் வாங்குகின்றீர்களோ அது யா அல்லாஹ் நான் என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய மனைவி மக்களுக்காக நான் செலவு செய்கின்றேன், யா அல்லாஹ் இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு இதற்கான கூலியை என்பதாக சொல்லி நீர் வைத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹு தஆலா தர்மத்துடைய கூலியை கொடுக்கின்றார். நம்முடைய குடும்பத்துக்கு தான் நாம் செலவு செய்கின்றோம், அதுவும் தர்மமாக அல்லாஹ் தஆலா கணக்கில் கொடுக்கின்றான். எவ்வளவு அல்லாஹ் இறக்கம் உள்ளவன். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய மகள்யார்களே, இதுவெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் கணக்கு பார்த்து நம்முடைய ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான செழிப்பையும் எல்லா விதமான பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, ஏழைகளாக இருக்கின்றார்களோ, கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா செல்வந்தர்களுடைய ஜகாத்தின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.